அதாங்க ஒரு வழியாக முத்து வந்து கிறிஸை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டி வந்துருக்கா. இதுக்கு முத்து சொல்கிறாரு, சிந்தாமணி தான் பாலை விட்டு கடத்த சொல்லியிருக்காங்க. அம்புதே சிந்தாமணி அதை ஏவுனது நம்ம அம்மா தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சொல்லி என்னடா சொல்கிற, நீ இன்னும் குழந்த கிடக்கத்தவரை நீங்கள் என்ன சிந்தாமணியோட சேர்ந்து வில்லியாக போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கும்போது உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஃபோன் பண்ண போயில அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு என்ன இனிமேல் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்புறனால அவங்க அப்பா மன்னிச்சு விட்டுறாருங்க. அதே டைம் ஃபேமிலியில் எல்லோரும் அம்மா பாவம் அப்படிங்கிறப்ப இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மன்னிச்சு விட்டுறாங்க. உடனே நம்ம விஜயா போய் சிந்தாமணிக்கு பொண்ணு இனிமேல் அந்த விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹிணி, மீனா, சுருதி எல்லோரும் கிச்சனில் மீட் பண்ணுறா. அவள் வந்து சுருதி வந்து ரோஹிணியோட இருக்கிறா, கிறிஸ் இங்கே இருக்கிற உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க, எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா மனோஜுக்கு தானே, அப்போ நீங்கள் பேசுங்க மனோஜ்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைம் மீனா சொல்கிறாங்க, இனிமேல் கிறிஸ் வந்து உங்கள் கூட தான் தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், எங்கள் கூடயா, நான் அனுப்பி வைக்கிற வேலை மனோஜ் கூட பழக வைக்கிற வேலை உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துவும் மீனாவும் கிறிஸை ரொம்ப கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு பார்க்கலாம்.